தமிழகத்தில் ஆவின் பால் விற்பனை விலையை உயர்த்தி பால் முகவர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு பால் தொழிலாளர்கள் நலசங்க முகவர்கள் முதல்வர் விஜய்க்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அமுல் மற்றும் மதர் டெய்ரி நிறுவனங்கள் பால் விலையை உயர்த்தியுள்ளதை சங்கம் வரவேற்றுள்ளதாகவும், தீவன விலை உயர்வு மற்றும் நோய் பாதிப்பால் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிறுவனங்களின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு இந்த விலை உயர்வு அவசியம் எனவும் முகவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பலவஞ்சிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பனியன் நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான துணிகள் மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. அதிகாலை நேரத்தில் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அடுத்த முளியனூர் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக்கோரி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் தங்களின் வாழ்வாதாரத்தையும் இளைஞர்களின் எதிர்காலத்தையும் பாதுகாக்க கோரி பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியல் போராட்டத்தால் அந்தியூர் மேட்டூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பெண்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 480 பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் மொத்தமாக 105 பள்ளிகளைச் சேர்ந்த வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வேக கட்டுப்பாட்டு கருவிகள், தீயணைப்பு சாதனங்கள் உள்ளிட்டவை முறையாக உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளருக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மேம்பால கட்டுமானப் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பாலம் அமைப்பதற்காக ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பகுதியில் வீடுகளுக்கு பால் விநியோகம் செய்தபோது பால்காரரின் இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடிச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தின் சாவியை எடுக்காததை பயன்படுத்திய திருடன் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் வீடியோ ஆதாரத்தை கொண்டு தேவிப்பட்டினம் போலீசார் மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலம் அருகே உணவகத்தில் வழங்கப்பட்ட தோசையில் பாத்திரம் கழுவும் இரும்புச் சுருள் கம்பி இருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லியில் இருந்து காஞ்சிபுரம் சென்ற கார் ஓட்டுநர் ஒருவர் தண்டலத்தில் உள்ள ஹோட்டலில் சாப்பிடுவதற்காக தோசை ஆர்டர் செய்துள்ளார். அப்போது தோசைக்குள் இருந்த இரும்பு கம்பியை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து ஹோட்டல் ஊழியர்களிடம் கேட்டபோது வேறொரு தோசை வாங்கிக்கொள் என அலட்சியமாக பதிலளித்ததாக கார் ஓட்டுநர் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணாபுரம் ஊராட்சியின் தாட்கோ பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு கடந்த 15 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2000 குடும்பம் வசித்து வருகிறோம். நாங்கள் எங்களுக்கு குடிதண்ணீர் இல்லாமல் 15 நாளாக இங்க போட்டாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் வரும், நல்ல தண்ணி வரும், வேற உப்பு தண்ணி எதுவும் கிடையாது. மக்கள் ஒரு அவதிப்படுற தண்ணி இல்லாம உப்பு தண்ணி எங்களுக்கு எல்லாம் 2 மாட்டு தண்ணி உப்பு தண்ணி வேணும். அதெல்லாம் நாங்க புழங்க முடியும் இல்லாம கஞ்சி தண்ணி காய்ச்சா தனக்கு கூட பட்டினி நடக்கு வேலை போகாம. முதல்வர் தயவு கூர்ந்து எங்களுக்கு உடனடியாக தண்ணி கொடுக்கும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக சாலையில் கேரளாவிற்கு மண்ணெண்ணெய் கடத்தி சென்ற சொகுசு கார் சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. காரில் இருந்த மார்த்தாண்டத்தை சேர்ந்த செல்வதாஸ் மற்றும் சிபின் ஆகியோரை போலீசார் கைது செய்து கடத்தப்பட்ட 300 லிட்டர் மண்ணெண்ணெயை பறிமுதல் செய்தனர். விபத்தில் காயமடைந்த இருவருக்கும் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே கோடை விடுமுறைக்காக தாத்தா வீட்டிற்கு வந்திருந்த 4 வயது சிறுவர்கள் இருவர் தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட சென்ற சிறுவர்கள் நீண்ட நேரமாகியும் வராததால் தேடிய போது அருகில் கட்டுமான பணியிலிருந்த 7 அடி ஆழ தொட்டியில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இதுகுறித்து வேளாங்கண்ணி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே விவசாய தோட்டத்தில் ஆடுகளை திருடிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் மற்றும் ஒரு சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த குற்றப்பிரிவு போலீசார் திருடப்பட்ட ஆடுகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கைதான அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 5 பேர் தாராபுரம் சிறையிலும் சிறுவன் சிறார் சீர்திருத்த பள்ளியிலும் அடைக்கப்பட்டனர். சென்னை எண்ணூரில் பழ வியாபாரம் செய்து வரும் மூதாட்டியிடம் போலி 500 ரூபாயை அளித்து ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டார். மாம்பழ வியாபாரம் செய்து வந்த மூதாட்டியிடம் போலி 500 ரூபாய் நோட்டை அளித்து ஒருவர் பழம் வாங்கி சென்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்தான புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். இந்நிலையில் போலி ரூபாய் நோட்டுகள் உலா வருவதை தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து குறைவின் காரணமாக காய்கறிகளின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. கோடை காலத்தை ஒட்டி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் காய்கறிகளின் வரத்து குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ கேரட் 80 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கு விற்கப்பட்ட தக்காளி 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதால் படகு போக்குவரத்து நேரம் 1 மணி நேரம் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக காலை 8 மணிக்கு தொடங்கும் படகு சேவை சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக வெள்ளிக்கிழமை முதல் காலை 7 மணிக்கே தொடங்கும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்க்க காத்திருக்கும் பயணிகளின் கூட்ட நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.